Hello friends, welcome back to our channel Aari World. இந்த வீடியோல நம்ம ஒரு சூப்பரான ஆரி ஸ்லீவ் டிசைன் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதுதான் இந்த ஸ்லீவ் டிசைனோட பேட்டர்ன். இப்போ நம்ம வர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த டிசைனோட சென்டர்ல ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த ரவுண்ட் ஷேப் கிளிப் ஸ்டோனை இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்துர்க்கேன். நெக்ஸ்ட் இந்த கிளிப் ஸ்டோனை சுத்தி கோல்டன் கலர் இந்த சுகர் பீட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்து எடுத்துர்க்கேன். சுகர் பீட் யூஸ் பண்ணி இப்போ ஃபர்ஸ்ட் லைன் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இனி நெக்ஸ்ட் லைனில் அதே மாதிரி நம்ம கட் பீட் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்து எடுத்துருக்கேன். இப்போ கட் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம். இனி நெக்ஸ்ட் லைனில் 3 mm இந்த ஆன்டிக் பீட் யூஸ் பண்ணி அதே மாதிரி நெக்ஸ்ட்டு தேர்ட் லைன் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இனி நெக்ஸ்ட் லைனில் இந்த ஒயிட் கலர் பீட் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் லைன் நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இந்த ஃப்ளவர் டிசைனோட சென்டர் நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இனி நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த கோல்டன் அண்ட் பிங்க் கலர் ஃபிட்டிங் ஸ்டோன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போது இந்த ஃப்ளவர் டிசைன் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி நெக்ஸ்ட்டு சைடில் இருக்க இந்த ஃப்ளவர் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ளவர் டிசைனில் சென்டரில் நான் ஆல்ரெடி கிளிப் ஸ்டோன், சுகர் பீட் அண்ட் கட் பீட் யூஸ் பண்ணி சென்டர் போர்ஷன் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இனி அதோட சைடில் இந்த கட் பீட் அண்ட் இந்த ஒயிட் கலர் இந்த ஸ்மால் பீட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சைடில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த பேட்டர்ன் ஃபுல்லாகவே நான் நார்மலான இந்த சுகர் பீட், கட் பீட், இந்த ஃபிட்டிங் ஸ்டோன் இதை வச்சு தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக இந்த டிசைன் ட்ரை பண்ணலாம். பார்க்க கிராண்டாகவும் இருக்கும், பட் ஸ்டிச் பண்ண ஈஸியாகவும் இருக்கும். இப்போது இதே மாதிரி மேலே இருந்த அந்த ஃப்ளவர் டிசைனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி இந்த டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டிசைனோட சென்டரில் சுகர் பீட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது சுகர் பீட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி இந்த டிசைனோட சைடில் இந்த வீட் பீட் அண்ட் இந்த ஒயிட் கலர் பீட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போது இந்த டிசைன் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்க இந்த டிசைனையும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இனி இந்த லீஃப் டிசைனில் எல்லாம் நம்ம ஃபில்லிங் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு நான் கட் பீட் யூஸ் பண்ணி இந்த ஃபில்லிங் ஒர்க் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் இந்த லீஃபோட சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சென்டரில் இந்த மாதிரி த்ரெட்டில்
4 கட் பீட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி இந்த லீஃபோட டிப் வரைக்கும் கொண்டு வந்து எண்ட் நாட் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இனி நம்ம சென்டருக்கு கொஞ்சம் கீழே இருந்து அதே மாதிரி நீடில் 3 கட் பீட் லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த லீஃபோட சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பீட் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த லீஃப் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கோம். இனி இந்த லீஃபை சுற்றி இந்த ஒயிட் கலர் பீட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது இன்னும் இந்த லீஃப் பார்க்குறதுக்கு ஹைலைட்டடாக அழகாக தெரியும். இப்போது இதே மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா லீஃபையுமே இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி இந்த கொடி டிசைன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கொடி டிசைனில் நான் இந்த சுகர் பீட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இனி இதே மாதிரி மிச்சம் இருக்கிற இந்த கொடி டிசைன்லேயும் சுகர் பீட் லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பேட்டர்னுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்டெம் டிசைனுக்கு நான் வந்து நீடில் ஒரு கட் பீட் அண்ட் ஒரு சுகர் பீட் லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஸ்டெம் டிசைன் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி இந்த பேட்டர்னில் மேலே இருக்கக்கூடிய அந்த டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த இடத்துல நான் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த திலகம் ஸ்டோனை இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து சுகர் பீட் யூஸ் பண்ணி இந்த திலகம் ஸ்டோனை சுற்றி இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்து எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் ஒவ்வொரு திலகம் ஸ்டோனாக அவுட்லைன் கொடுத்து எடுத்துக்காமல் இந்த மாதிரி நம்ம கோலம் போடுவோம் இல்லை அந்த மாதிரி டிசைனில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு திலகம் ஸ்டோன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் திலகம் ஸ்டோனுக்கு இந்த மாதிரி கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். அப்போது இந்த டிசைன் பார்க்குறதுக்கு இன்னும் பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும். இந்த பேட்டர்ன் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கேப்பில் எல்லாம் நான் இந்த ஒயிட் கலர் அண்ட் சுகர் பீட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டி புட்டாஸ் போட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த டிசைனோட ஃபைனல் லுக் இதுதான். இந்த மோட்டிவ் டிசைனை நீங்கள் ஸ்லீவில் மட்டும் இல்லாமல் டாப்போட ஃப்ரண்டில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ஸ்லீவ் டிசைன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அண்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.